ஒலியை விட வேகமாக செல்லும் ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் என்ஜின், அதாவது ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப செயல்முறை வாகனத்தை இந்திய ராணுவ ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்து உள்ளது. ஹைப்பர்சோனிக் உந்துவிசை தொழில்நுட்ப அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனம் ஒடிசாவில் சந்திப்பூர் கடற்பகுதியில் உள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து செலுத்தி சோதிக்கப்பட்ட முயற்சி வெற்றிகரமாக அமைந்துள்ளது. HSTTV-யால் ஒலியை விட 6 மடங்கு வேகத்தில் செல்லவும் 32.5 கிலோமீட்டர் உயரத்தை 20 வினாடிகளில் அடையவும் முடியும் என அரசு கூறியுள்ளது. எதிர்காலத்தில் நீண்ட தூர ஏவுகணைகளை வடிவமைப்பதற்கு இந்த HSTTV மிக பெரும் உதவியாக இருக்கும். அத்துடன் குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கும் இது உதவும். இந்த சோதனை வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் HSTTV-யை பெற்றிருக்கும் குறிப்பிட்ட சில நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது. அந்த வகையில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவிற்கு அடுத்ததாக 4வது நாடாக இந்தியா இணைந்துள்ளது. இதனால் TRTO அதிகாரிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். TRTO விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் தளத்தில் கூறும்போது, வெற்றிகரமான ஹைப்பர்சோனிக் செயல்முறை வாகன பரிசோதனைக்காக இந்திய ராணுவ ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாராட்டுக்கள். நமது விஞ்ஞானிகள் வடிவமைத்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினால் ஒலியை விட 6 மடங்கு வேகத்தை ஏவுகணை பெற்றுள்ளது. இன்று இந்த திறனை மிக சில நாடுகளே பெற்றிருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இதைப்போல ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் தனது ட்விட்டர் தளத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஸ்கிராம்ஜெட் உந்துவிசை அமைப்பை கொண்ட ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப செயல்முறை வாகனத்தை TRTO வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இந்த வெற்றி மூலம் அனைத்து சிக்கலான தொழில்நுட்பங்களுக்கும் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த மைல்கல் சாதனை மூலம் பிரதமர் மோடியின் தற்சார்பு இந்தியா கனவை நனவாக்கியதற்காக TRTO விஞ்ஞானிகளை பாராட்டுவதாக கூறியுள்ள ராஜ்நாத் சிங் அவர்களால் இந்தியா பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தார்.